எங்கேயோ ஈரான்ல போர் நடந்தா எனக்கு என்ன வந்துச்சு, இந்தியாவில் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கறேன்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை உங்க வீட்டு. இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத கத்தார்ல இருந்து நமக்கு வர வேண்டிய எல்பிஜி கப்பல் வரல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால அரம்கோ நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல எல்பிஜி சிலிண்டரோட விலை உயர்த்தப்பட்டிருக்கு. இதுவும் பல்வேறு சந்தேகங்களை மக்களுக்கு கிளப்பி இருக்கு. இப்ப புரியுதா, நிலைமை கொஞ்சம் கையை மீறி தான் போயிருக்கு. அரசாங்கத்துக்கு எங்கேயோ ஈரான்ல போர் நடந்தா எனக்கு என்ன வந்துச்சு, இந்தியாவில் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கறேன்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை உங்க வீட்டு சமையலறை வரைக்கும் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம பேசியிருக்கோம், எல்பிஜி சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வரப்போகுதான்னு. இந்திய அரசாங்கம் ஒரு அவசரமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு வரப்போகுதா? ஏற்கனவே சிலிண்டர் விலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்கு. அதுக்கான பின்னணி என்ன, உண்மையிலேயே அரசாங்கத்தின் உத்தரவு எந்த அளவுக்கு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க போகிறது பார்க்கலாம். கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலா ஹார்மோஸ் நீர்ச்சந்தி வழியா எந்த ஒரு எல்பிஜி கப்பல் வரவும் இல்ல போகவும் இல்ல. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்தியாவோட மேஜர் போர்ஷன் ஆஃப் எல்பிஜி இறக்குமதி மூலமா தான் வருது. அதுவும் வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வருது. இதுல 95% சப்ளை இந்த நீர்ச்சந்தி வழியா தான் வரணும். இப்போதைக்கு ஈரான் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. இது KPLER நிறுவனத்தோட புள்ளி விவரத்தின்படி இந்தியா இப்ப கடுமையான எரிசக்தி தட்டுப்பாட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனால இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. ஆனா அதே சமயம் மக்களுக்கு அது போன்ற ஒரு பதற்றத்தை கொடுக்க அரசாங்கம் விரும்பல. பின்னணியில அரசு என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு நம்ம பார்க்கலாம். IOCL, BPCL, HPCL ஆகிய நிறுவனங்களுக்கு ஒரு ரகசிய உத்தரவை அரசாங்கம் பிறப்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இனிமேல் புரோபேன், பியூட்டேன் வாயுக்களை பிளாஸ்டிக் அல்லது பெயிண்ட் தயாரிக்க பயன்படுத்தக்கூடாது. உடனடியா அதையெல்லாம் சமையல் எரிவாயுவா மாத்தணும்னு சொல்றாங்க. நம்ம வீட்டில் இருக்க எல்பிஜி அப்படிங்கிறது புரோபேன், பியூட்டேன் வாயுக்களோட கலவை தான். ஏன் இந்த திடீர் முடிவுனா, நம்ம பயன்படுத்துகிற 33 மில்லியன் டன் எல்பிஜியில் 40% மட்டும்தான் இந்தியாவில் தயாரிக்கப்படுது. மீதிக்கு நம்ம இறக்குமதியை தான் நம்பி இருக்கிறோம். உள்ளூர்ல ஒவ்வொரு சொட்டு எரிவாயுவும் இப்போதைக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால எல்லாமே சிலிண்டருக்குள்ள அடைச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும்னு அரசாங்கம் உத்தரவு போட்டுட்டாங்க. இந்த முடிவால பிளாஸ்டிக் மற்றும் பாலிமர் தயாரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும், இல்ல தட்டுப்பாடு கூட ஏற்படலாம். அதோட விலையும் உயரலாம். ஆனா அது எல்லாத்தையும் விட நம்ம வீட்டு சமையலறையில எரிவாயு முக்கியம் இல்லையா? கத்தார்ல இருந்து நமக்கு வர வேண்டிய எல்பிஜி கப்பல் வரல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால அரம்கோ நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல தீ விபத்து ஏற்பட்டுச்சு. இதுவும் ஒரு காரணம். ஏற்கனவே இன்னொரு இடத்துல இருந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அவங்க பிப்ரவரி கடைசியிலேயே எரிவாயுவை தவிர்க்க முடியாத காரணங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு நெருக்கடியான நிலைதான் வச்சுக்கோங்களேன். HPCL நிறுவனமும் அவசரமா 20,000 டன் எல்பிஜி வேணும்னு டெண்டர் விட்டு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இப்ப அரசாங்கத்தின் கையில் இருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. எதுவா இருந்தாலும் இன்னொரு புறம் இந்த எல்பிஜி சிலிண்டரோட விலை உயர்த்தப்பட்டிருக்கு. இதுவும் பல்வேறு சந்தேகங்களை மக்களுக்கு கிளப்பி இருக்கு. இப்ப புரியுதா, நிலைமை கொஞ்சம் கையை மீறி தான் போயிருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 10 நாளைக்கான ஸ்டாக் இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இங்க உள்நாட்டு உற்பத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல்னே ஓரளவுக்கு நிலைமையை அரசாங்கம் சமாளிக்கலாம். கேஸ் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிற அப்டேட். அதனால நீங்க என்ன பண்ணணும், தேவையில்லாம பதற்றம் அடைய வேண்டாம். ஒருவேளை சிலிண்டரை முன்பதிவு செய்ய வேண்டி இருந்ததுன்னா முன்பதிவு செய்யுங்க. இன்னொரு புறம் இதெல்லாம் பார்த்துட்டு கள்ளச்சந்தையிலையும் சிலிண்டர்களை விற்க வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருங்க. ஆனா மக்களாகிய நம்ம என்ன செய்யணும்னா, எரிவாயுவை சிக்கனமா பயன்படுத்துங்க. தேவையில்லாத பதற்றம் வேணாம். நமக்கு மேல அரசாங்கம் இருக்காங்க. அவங்க சரியான நேரத்துல சரியான முடிவெடுப்பாங்க. முன்னெச்சரிக்கையா அரசாங்கம் பல நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.